என்னுயிரான உயர்ஜாதி சத்திரியரின் சொந்தங்களே, சுதந்திர போர் சத்திரியரின் மாவீரர்கள் சிலைக்கான பூமி பூஜை எதற்காக நம்ம சித்திரை மாதம் நம்ம பண்ணுறோன்னு நம்ம முடிவெட்டு எடுத்தோம்னா சொந்தங்களே, நம்ம நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, நம்ம சபதம் எடுத்து நம்ம 2.5 வருஷம் ஆகுது. நம்ம சுதந்திர போர் சத்திரியரின் மாவீரர்கள் சிலை வைக்கிற வரைக்கும் நம்ம கறி சாப்பிட மாட்டோம், செருப்பு போட மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது நம்ம 2.5 வருஷத்தில் பார்த்தோன்னா இப்போ எதுக்காக நம்ம சூஸ் பண்ணேன்னு நீங்கள் கேட்கல. நம்ம சொந்தங்களே குலதெய்வ சத்திரியரின் குலதெய்வங்கள் தெய்வங்கள் அனைவரையுமே நினச்சி நம்ம சபதம் எடுத்தோம், கறி சாப்பிட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன்னு. அது கடவுளுடைய எல்லாம் இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா காத்துட்டு வரோம். நம்ம இந்த சித்திரை 1ங்கிறது நான் எதற்காக நம்ம பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சேன்னா, நமக்கு கடவுளாக நமக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாங்க, நமக்கானதுக்கான ஒரு இது கிடைக்கி அந்த நாளில் நம்ம பார்த்திங்கன்னா நாள் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு பெரிய மனிதர்களையோ பெரிய அரசியல்வாதிகளோ தலைவர் யாருக்கிட்டையும் நான் அப்புறம் இந்த பஞ்சாங்கம் பார்க்குறவங்க கேட்டேன், யாருக்கிட்டையும் நான் ஒரு ஆலோசனை கூட நான் இல்லை, பார்க்க இது பார்க்கல, அது நம்ம பண்ணலாம், இது பண்ணலாம், இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனாம் தேதி பூமி பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஆலோசனை கூட இல்லை. கடவுள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஒரு நாள் உத்தரவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம காத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா சொந்தங்களே, நம்ம பார்த்திங்கன்னா மாணவர்களிடம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சத்திரியரின் மாணவர்களை ஒருங்கிணைச்சிட்டு வரோம், மக்களை ஒருங்கிணைச்சிட்டு வரோம். அப்படி ஒருங்கிணைச்சிட்டு வரையில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தான் சமுதாய கைக்கூலிகள் நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலங்கள் செஞ்சாங்க. நம்ம அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டாங்க, நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு ஏளனமாக சிரித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக. நான் சொல்கிறேன், இவனை இப்படி கேவலப்படுத்திட்ட சொந்த ஊர்லேயே, அதுக்கப்புறம் இவனால் சொந்த ஊர்லேயே நடமாட கூட முடியாது, அமைப்போ இதோட பார்த்தீங்கன்னா களைச்சிட்டு ஓடிடுவான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நான் சொந்தங்களே, எனக்குன்னா மிகப்பெரிய என்னால் என்ன பண்ணுறதுனே அந்த நேரத்தில் தெரியல. நம்ம மிகப்பெரிய ஒரு தலைகுனி வச்சுட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்தி வச்சுட்டாங்க. நம்மளை பார்த்திங்கன்னா நம்பி நம்ம பார்த்திங்கன்னா தம்பிகளாக நம்ம பார்த்திங்கன்னா கூட ஒரு சில கொஞ்சம் மோசமான ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்திங்கன்னா இது அவங்க பார்த்திங்கன்னா அப்படி பட்டவங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சி கடைசியில் பார்த்தா நம்மளை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்தினாங்க. அப்புறம் ஒரு நம்ம பார்த்திங்கன்னா அதான் சொல்லிதுன்னா டாஸ்மாக் போல, அப்புறம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா எந்த லட்சியமும் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து குடிச்சிட்டு ஏதாச்சும் பண்ணிடலாம், ஏதாச்சும் இனிமேல் தலைகோணி இல்லைன்னா அமைப்பே வேண்டாம், நம்ம பார்த்திங்கன்னா உயர்ஜாதி மாணவர் படை அமைப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் முழுக்க கடவுளை நம்பி சத்திரியர்னு உணர்வுள்ள உண்மையான தம்பிகள் அமைப்பு உறவுகளை நம்பிட்டு நான் செயல்பட்டு வர இத்தனை வருஷம். அதனால் நம்ம எனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்துச்சு, நம்மளால் நடக்க முடியல. சரி, நம்ம பார்த்திங்கன்னா கடவுளை போய் பார்த்துட்டு நம்ம செஞ்சேரி மலை மந்திரி ஆண்டவரை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை போய் பார்த்திங்கன்னா வணங்கிட்டு குலதெய்வத்துக்கிட்ட பேசிட்டு அப்புறம் மந்திரிகிரி ஆண்டவர் செஞ்சேரி மலை போய் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சேரி மலை பைக்கில் போகவே நம்ம நவம்பர் மாதம் அந்த நம்ம பார்த்திங்கன்னா பைக்கில் போகவே போன வருஷம் பைக்கில் போகவே சித்திரை 1 நம்ம பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிக்கு பண்ணணும், எப்படி கால நேரம் கூடி வந்திருக்குதுன்னு பாருங்கள் சொந்தங்களே. பூமி பூஜை நடத்தணும்னு முடிவு ஆயிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா சித்திரை 1ங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா எடுத்ததே சித்திரை 1ங்கிறது நான் முடிவு இல்லை, பூமி பூஜை நடத்தணுங்கிறது அப்போ எனக்கு முடிவாச்சு. இப்படி பூமி பூஜை பார்த்திங்கன்னா நம்ம நடத்தணுங்கிறது நமக்கு கடவுள் அதை இந்த இதில் சொல்லி பூமி பூஜை நடத்தணுங்கிற ஒரு இது நமக்கு கிடச்சதையுமே நம்ம சாமி போய் கும்பிட்டு நல்ல மாதமாக பார்த்திங்கன்னா கடவுளே நீங்களும் அதையும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக காட்டுவீங்கன்னு நம்புகிறேன். இத்தனை வருஷம் நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக போகுது இந்த தினத்துக்காக நான் உண்மையாக போராடிட்டு இருக்கிறேன். என்னை பற்றி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இதுகெல்லாம் பார்த்திங்கன்னா பரப்புனாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்ம இனிமேல் நம்ம எந்திரிச்சே நிற்க முடியாது, அமைப்பே நடத்த முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கருவி போச்சணும். எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிட்டோம், இதையும் பார்த்திங்கன்னா தடைகளை தாண்டி ஆகணும். நம்ம எனக்கு அதுக்கான சத்தியம் எனக்கான தெம்பும் நீங்கள் கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம பார்த்திங்கன்னா பூமி பூஜை நடத்துறதுங்கிறது முடிவாயிடுச்சு.
அப்புறம் எந்த மாதத்தில் நடத்தலாங்கிறது கடவுளாக பார்த்து சின்ன பையங்க தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஆனால் இது ஏப்ரல் மாதம் மேலே எக்ஸாம் இருக்குங்கன்னா, ஏப்ரல் மாதத்தோட எக்ஸாம் முடிஞ்சிருக்குண்ணா. அதனால் எக்ஸாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய பேர் பசங்களாம் வரமாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவாங்கண்ணே. இப்படியெல்லாம் பூமி பூஜை பேர் கொடுக்குறக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சுக்க இருந்தது. ஏன்னா பூரா ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து நம்ம நவம்பர் மாதம் ஸ்கூலாக டிசம்பர் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூலு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் வரைக்குமே ஸ்கூலாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஹாஃப் டே ஆயிடுது. அப்புறம் 10th எக்ஸாம் முடிஞ்சிடு. அதனால அதுக்கப்புறம் வச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்கு இஷ்டப்பட்டோம் சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன முடிவு எடுத்தோம்னா காலண்டர் பார்க்கல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் சித்திரை மாதம் வருது. இல்லை கடவுளை எப்படி சூஸ் பண்ணாங்க பாருங்க. எனக்கு ஒரு ஆசை சித்திரையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம இந்த நல்ல காரியத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடங்கலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. அப்புறம் கடவுளை கட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டு செஞ்சேரி மலை மந்திரியாண்டவர்கள்கிட்ட கும்பிட்டு எல்லா நம்ம வந்து இந்து மத கடவுளும் சரி இஸ்லாமிய மற்றும் தலித் கிறிஸ்துவர்களால் அழிக்கப்பட்ட கடவுள்களான சாத்தானா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வகைப்படுத்தி சாத்தான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள்களையும் என்னுடைய சத்திரியன கடவுள்களை நினச்சி நான் வணங்கினேன். உண்மையாக என்ன போகணுங்களே நான் உங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறேன். இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட எல்லா இனத்துக்காகவும் சத்திரிய கடவுளுக்காகவும் மக்களுக்கு வந்து நான் முன்னோர்களுக்காக வந்து நான் வந்து போராடிட்டு இருக்கிறேன். நல்ல இதே சித்திரை 1ஆம் தேதி நல்லபடியாக நடக்கணும். பூமி பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் அப்படின்னு நான் வேண்டிட்டு சொந்தங்களே வேண்டி ஒரு வந்து நமக்கான அந்த உத்தரவும் கிடச்சிது. நமக்கான அந்த தகுதியும் எனக்கு கிடச்சி நம்ம வந்து சித்திரை 1ஆம் தேதி நடத்தலான்னு முடிவு பண்ணினது இப்படித்தான் முடிவு பண்ண சொந்தங்களே. இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னென்னவெல்லாம் நடந்ததுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன் சொந்தங்களே. மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வைங்க. சத்திரியர் அதிகாரம் தான் நம்மளுக்கு லட்சியம். எந்த அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் இயக்கங்களும் துணை இல்லை. நமக்கு முழுக்க சத்திரியர் அதிகாரத்தை லட்சியமாக கொண்ட மக்களும் கடவுளும் மட்டுமே நமக்கு துணையாக கொண்டு செயல்படுற சொந்தங்களே.